ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 8 பார்க்க போறோம். நாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சுனா ஃபெரித்த போதையில் இருக்கிறதுனால கிஸ் பண்ணிடுறா. இத பார்த்த அப்தின் அடுத்த செகண்டே செய்யறன்ட்டு போயிடுறான். அவ வந்து இவங்களை பாக்கறதுக்குள்ளேயே நான் கார் ரெடி பண்ணிட்டா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடுவா. இவங்க இந்த பேசிட்டு இருக்கிற செகண்ட்லயே இவன் வந்து அவனை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சிடுறா. சேரன் போய் பார்க்கும்போது சுனா தூங்கிட்டு இருக்கா போதையில. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அவளை குடிக்க விடாத அப்படின்னு சொல்லி, என் பேச்ச நீ கேட்கவே இல்லை, இப்ப பாரு தூங்கிட்டா அவ, நாம இந்நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதை எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இங்க பாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கிறப்போ அப்தின் சிக்னல் கொடுக்குறான், இங்க வா அப்படின்னு சொல்லி. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா வெளியே அப்படின்னு சொல்லி கேட்பான். உள்ளதா ப்ராப்ளம், இங்க என்ன நடக்குது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்தின் சொல்லுவான். நானே இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரல, சடனா இப்படி அவ பண்ணிட்டா, நானே இதை எதிர்பார்க்கல, நான் மட்டும் சமாளிக்கலினா செய்றன் இதை பார்த்திருப்பா, என்ன நடந்திருக்கும் தெரியுமா, நான் தான் உன்னை வளர்த்தேன், தயவு செஞ்சு தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்தின்னு சொல்றப்போ, நான் ஒன்னும் அவளை எதுவும் பண்ணல, அவ குடிச்சிருந்தனால என்ன தெரியாம கிஸ் பண்ணிட்டா, இது சடனா நடந்தது, ஏன் நீ இதை தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இவனோட கேட்கிற விதம் அவனுக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் அப்தின்னு அண்ணான்னு சொன்னாலும் இவனுக்கு கீழே வேலை செய்யறவன் தானே, இவனோட பிஹேவியர் அவனுக்கு பிடிக்கல. அபி என்னது இது, என்ன என்கிட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்க பாரு, இங்க கேமராஸ் இருக்கு, யாராவது உன்னை போட்டோ எடுத்திருந்தா நியூஸ்ல வந்தா இது என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு புரியுது, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன், என் டென்ஷன் இன்னும் அதிகம் பண்ண வேண்டாம், நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம், நீங்க பில்ல செட்டில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனா இந்த சுனா நடக்கிற கண்டிஷன்ல கூட இல்ல, அவ ஏதோ உளறிட்டே வந்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாய்ஸ் 2 பேரும் தான் போறாங்க, யாராவது இருந்தா கவர் பண்ணிப்பாங்க, இவங்க 2 பேரும் சத்தம் இல்லாம மேல போயிடுறதா பிளான். அப்படி போறப்போ கரெக்டா இஃப்கட் அங்க இருக்கா. சைரன் குட் நைட் சொல்லாமே போற அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த சுனா குடிபோதையில குட் நைட் இஃப்கட் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து சொல்றா. இங்க என்ன நடக்குது, என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கா, இப்படிதான் உங்க கிராமத்துல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இவ சத்தம் போடுவா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கு உங்க 2 பேருக்கு என்ன தைரியம் இருக்கு, இதை பத்தி பேசணும், என் ரூம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இந்த நேரத்துல ரூம்க்கு வர்றது அவசியம் கிடையாது, இதை பத்தி மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணா பேசுறதுக்கு அவளுக்கு இன்னும் கோவம் வரும். இங்க பாருங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம், ஏதோ ஒரு டைம் தெரியாம நடந்துருச்சு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அவங்க அண்ணா கோவத்துல அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவ செய்யறன பார்த்து, உன் ஊர்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இது வேற ஊரு வேற வீடு, நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கு இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். நான் நினைச்சேன் இதை யாரும் பார்க்காத வரைக்கும் இது தப்பே கிடையாதுன்னு, ஏன்னா இந்த வீட்டோட பழக்கம் அதுதானே அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. இவ மீன் பண்றது அவளோட கள்ள தொடர்ப. இதை கேட்டது அவ மூஞ்சி மாறும். சரி சரி, இத பத்தி மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெரித் நார்மல் பண்ணி எல்லாரையும் ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். ரூமுக்கு வந்தா இந்த பைத்தியக்காரி பெலின் உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்குள்ள எத்தனை ப்ராப்ளம் தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுக்கு, இல்ல நான் கூப்பிட்டே இருந்தேன், நீ எடுக்கல, அதனாலதான் நான் இங்க வந்தேன், நான் வந்ததை யூசப் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா யூசஃபா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் அவனை திட்டிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது சுல்தான். இவங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கா, 3 டீ. இஃப்கட் சொல்லி இங்க வந்திருக்கா போல. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதுக்கு, 4 டீ வேணுமே, ஏன் 3 போட்டு வந்தீங்கன்னு இந்த சுனா ஒளர்றா. போட்டுட்டு இருப்பா போல இந்நேரம். இல்ல இல்ல, அவ தூக்க கலக்கத்துல இருக்கா, அதனால தெரியாம பேசிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ சமாளிக்க சுல்தான் அங்கிருந்து போயிடுறா. சுல்தான் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவன் அவள்கிட்ட போய் தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவளை அனுப்பி வைக்கிறத சைரன் கண்ணாடி வழியா பாத்துடுறா. அவளுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆகுது. அந்த நைட் இந்த கோபத்தோட அப்படியே போக அடுத்த நாள் காலையில சுனா எந்திரிச்சதும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து இந்த கிஸ்ஸிங் சீன் தான். இது ஞாபகம் வந்ததுமே அவ முகமே மாறிடுது. நான் ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்ரூம் ஓடி போய் அழுகிறா. அவளே அடிச்சுக்கிறா, திட்டிக்கிறா, டென்ஷன் ஆகுறா. அவளால் அதை ஏத்துக்கவே முடியல, நம்ம இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா. சுனா வெளியே வந்ததும் சைரன் பாத்ரூம்குள்ள போயிடுறா. அப்போ ஃபெரித் பக்கத்துல வந்து, நேத்து நைட் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், தண்ணி அடிச்சாலே இப்படிதான், சோ நீ போட்டு ரொம்ப ஒரி பண்ணாத, ஒரு மாதிரி தலை கிரிகிரின்னு ஒரு மாதிரிதான் இருக்கும், பட் இந்த டேல அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும், சும்மா பழைய என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு டென்ஷன் ஆயிக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கும் எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி அவன் பிஹேவ் பண்றான். இதனால சுனாக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஓகே, யாருக்கும் எதுவும் தெரியல, ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நார்மலா இருக்கா.
இப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சுனா அவளோட வீட்டுக்கு கிளம்பிடுறா. கார்ல போகும்போது இதெல்லாம் தனக்கு தெரியாம நடந்ததாகவும், நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரியும், இன்டைரக்ட்டா நடந்த விஷயங்கள பேசாம இன்டைரக்ட்டா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றது, குரான்ல இருக்க சில வசனங்கள சொல்லி, "நீ இத நினைச்சு வொரி பண்ணாத. இதுவும் கடந்து போகும்" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா பேசிக்கலினாலும், ஒரு இன்டைரக்ட் ஃபோர்ஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்காங்க. இவ போயிட்டு இருக்க இந்த நேரத்துல, செய்ரனுக்கு அவங்க அக்காவோட பிஹேவியர்ல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அக்கா மார்னிங்ல இருந்து சரியே இல்ல. ஏன்னு தெரியல. அவ உடம்பு ஓகே தான். ஏன்னா என்னமோ நடந்திருக்கு. நான் பாத்ரூம்குள்ள போனப்ப கூட நீ என்னமோ பேசினல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என்கிட்ட ஹானஸ்ட்டா இருப்ப எப்போன்னு சொல்லியிருக்க. அதனால என்ன நடந்துச்சு? நீ என்ன பேசின? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பா. இங்க பாரு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் நீ இத பத்தி நீ யார்ட்டயும் பேசக்கூடாது. ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி ப்ராமிஸா நான் யார்ட்டயும் பேசல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. இது அந்த ஃப்ளோல நடந்துருச்சு. இது ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறான். நீ முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்வா. சுனா நேத்து ரொம்ப அதிகமா குடிச்சிருந்தா. நேத்து என்ன டான்ஸ் ஆட கூப்பிட்டா. ஸ்டார்ட்டிங்ல டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தா. அப்புறம் சடனா ஒரு எமோஷன்ல அவ என்ன கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவன் உண்மைய சொல்லிடுறான். இத கேட்டதும் அவளுக்கு தலையே சுத்துது. எனக்கு தெரியும். எனக்கு என் அக்காவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இத பண்ணது நீதான். அவளா இல்லாத இந்த ஸ்டேட்ல அவள நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. எனக்கு தெரியும் உன்ன பத்தி. நீ எல்லாரையும் அப்படித்தானே யூஸ் பண்ணிப்ப. அதனால தான் அவ அவ்ளோ குடிக்கிறான்னு சொன்னதுக்கு, பரவால்ல குடிக்கட்டும்னு நீ அதுக்காக தானே சொன்ன. இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கண்டபடி சத்தம் போடுறா. இதெல்லாம் கேட்கிறவனுக்கு கோபம் தான் இன்னும் அதிகமாகுது. அந்த டைம்ல அவங்க அம்மா வந்துர்றா. நீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறது கீழ வரைக்கும் கேக்குது. இப்படி சத்தம் போட்டீங்கன்னா, இது தாத்தா ரூமுக்கே கேட்கும். என்னாச்சு? அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் எதுவும் பேசல. ப்ளீஸ் இங்க இந்த மாரி பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட மாஸ்டர பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல. தயவு செஞ்சு அங்க போங்க. இத கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க. வீட்டுக்குள்ள இப்படி சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போனா சுனாக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த புரோக்கர் லேடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ எதுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்பா. இல்ல ஒரு கல்யாணம் இங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ, இன்னைக்கு ஈவினிங் உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்காக தான் இந்த லேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது சுனாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க அம்மாக்கு சடனா வயித்து வலிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த மாஸ்டர பார்க்கறக்காக இவங்க போயிட்டு இருக்க இந்த நேரத்துல சுனா கிட்ட இருந்து கன்டினியூஸா செரின்க்கு கால் வந்துட்டே இருக்கு. பட் அவளால எடுக்க முடியல. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஃபோனே எடுக்காம இருக்கா. கன்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு. பட் இவ எடுக்கவே இல்ல கோவத்துல. இந்த டைம்ல யூசஃப் பெலின்க்கு கால் பண்ணி சுனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இந்த அளவுக்கு குடிக்கிற ஆள் கிடையாது. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி, இவங்க 2 பேரும் இங்க நடக்கிறத மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் மாஸ்டர போய் பார்க்குறாங்க. இவன் வரைஞ்ச டிராயிங்க அவரு கொஞ்சம் டெவலப் பண்ணி, அது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இத அவரு ஒரு நகையா மாத்துறதுக்கான பிளான்ல வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நகை அவ்ளோ சூப்பரா வந்திருக்கு. வரையறக்கு இவ்ளோ நல்லா வந்திருக்கிறது. செய்யறப்ப இன்னும் எவ்ளோ நல்லா வரும்னு தெரியல. அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காரு. சுனா நெறைய டைம் கூப்பிட்டு சேரன் எடுக்காதனால, இப்ப ஸ்ட்ரெய்ட்டா ஃபெரித்துக்கு கூப்பிடுறா. ஃபெரித் ஃபோன குடுத்ததுமே, "நீங்க 2 பேரும் எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறா. "இங்க பாரு, இப்பதான் சுனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கூப்பிடுறா. அங்க ஏதோ இஷ்யூ. நீ நெறைய டைம் கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல. ஒழுங்கா பேசு" அப்படின்னு சொல்லி ஃபோன குடுப்பான். ஃபோன் எடுத்து கேட்டா, "அம்மாக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே 2 பேரும் அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பி நேரா போய் பார்க்குறாங்க. சுனா செய்றேன்ன கண்ண பார்த்தே பேச மாட்டேங்கிறா. கீழ பார்த்து மட்டும் தான் பேசுறா. அம்மாக்கு இப்ப கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு சொல்றா. ஸ் செய்றன் நேரா போய் அவங்க அம்மாவ பார்க்குறா. இப்ப கொஞ்சம் பரவால்ல. அப்பதான் இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. இந்த நேரத்துல இந்த பயவுல நேரா போறது பெலின பார்க்கறக்கு தான். அவங்க அப்பா செய்றன பார்த்ததும், "இன்னைக்கு நைட் கெஸ்ட் வராங்க. நீ இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிரு. அம்மாக்கு உடம்பு சரியில்ல. இத பத்தி உங்க வீட்ல எதுவும் சொல்லிறாத" அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளும் அவனுக்கு மெசேஜ் போட்டுர்றான். "நான் இன்னைக்கு நைட் இங்க தான் ஸ்டே பண்ணணும்" அப்படின்னு சொல்லி. ஃபெரித் நேரா இஃப்கட் கூப்ட்டு, "ச செய்றனோட அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அதனால நாங்க 2 பேரும் நைட் இங்க ஸ்டே பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து பெலின் கூடயும், சுனா அவங்க வீட்லயும் ஸ்டே பண்றா. பட் இத பத்தி அவங்க வீட்ல தெரியாது. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஆகுது. பொண்ணு பார்க்கறக்கும் வந்துட்டாங்க. பட் உண்மையில என்னன்னு பார்த்தா, பொண்டாட்டி இறந்து, ஒரு 10 வயசு பையனோட இருக்கிற ஒருத்தன தான் பொண்ணு பார்க்க இந்த காட்டுப்பூச்சி வர சொல்லியிருக்கா. இது உண்மைய பார்த்த உடனே அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு பயங்கர ஷாக். எதுவுமே பேசல. சுனாவும் சத்தம் இல்லாம அந்த டீய கொண்டு வந்து குடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இது செய்றனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல.
அந்த நைட் டைம்ல இவன் எங்கேயோ வெளிய போய் நல்லா குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வரான். இவன் பயங்கரமா குடிச்சிருக்கனால அவன் ஃபோன அவன் கண்டுக்கவே இல்ல. இந்த ஃபோனுக்கு திரும்ப திரும்ப அவங்க அம்மாட்டருந்து கால் பண்ணிட்டு இருந்தனால, இந்த பைத்தியக்காரி அத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வேற வச்சிர்றா. இவங்க கூப்பிடுறது சேரனுக்கு தான். அ ஃபெரித் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் ஃபோன. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்ல அவனோட ஃபோன்ல சார்ஜ் இல்ல. அவன் தூங்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி இவ ஏதோ அப்போதைக்கு சமாளிச்சிர்றா. அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுனால, இஃப்கட்டும், குல்கனும் நேரா வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்டுப்பூச்சி இவள கூப்ட்டு, "உனக்கு புடிச்சிருக்கா? நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். இவ ரொம்ப தயக்கத்தோட, "நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "சரி, சரி. அந்த மாப்பிள்ளைய எனக்கு புடிக்கல. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் பொண்ணே கெட்டது தான் நெறைய நடக்கும். என் பேரு தான் கெடும். அதனால இவனுக்கெல்லாம் உன்ன கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் தைரியமாகுது. இத வந்து சேரன்ட்ட சொல்லும்போது அப்பதான் சேரனுக்கும் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்ப ஃபெரித் கூப்பிட்டு இருக்கிறத இவ பார்க்குறா. ஃபெரித் கூப்பிடுறான், "நீ எடுக்கவே மாட்டேங்கிற. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஏன்? ஏன் கேட்கிற?" "ஆமா சண்டை தான்." "இல்ல நேத்து நான் பார்க்குற வரைக்கும் எந்த சண்டையும் இல்ல. நேத்துக்கு அப்புறம் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சண்டையா?" அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடயே கேட்பா. "நேத்து என்னாச்சு தெரியுமா? நடந்த எல்லாத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நீ என்ன காரியம் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கிறப்போ, வெளிய கரெக்ட்டா அந்த காட்டுப்பூச்சி வந்து நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். "நீ என் புருஷன கிஸ் பண்ணியிருக்க. உண்மைய சொல்ட்டா? நீ குடிச்சதுனால அவ அத பண்ணல. உன் என் புருஷன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நீ அத பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அடுத்த செகண்டே அவங்க அப்பங்காரன் உள்ள ஓடி வந்து அடிக்க வரான். இவள அடிக்க விடாம அவ கைய தடுத்ததுமே, அவள கழுத்தோட நெருக்கி அப்படியே தூக்குவான். அவளால மூச்சுவிட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாகுது. மித்தவங்கலாம் வந்து இவள தடுத்ததுமே, இவன் நேரா கூட்டிட்டு போய் அவன அடி அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த புரோக்கர் லேடி கூப்ட்டு, "அவன நாளைக்கே வர சொல்லுங்க. நாளைக்கே நம்ம கல்யாணத்த வச்சுக்கலாம். இன்னைக்கு நைட்டே இவ இங்கிருந்து கெளம்பட்டும். இதுக்கு மேல இவ இங்க இருக்கக்கூடாது. இவனால எனக்கு நெறைய கெட்டது தான் நடக்க போது. இவ எதுக்கும் உதவ போறதில்ல. இவ வேஸ்ட் தான். இவள நான் கொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எவனையாவது பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடுத்துறணும்னு" சொல்லி அவசர அவசரமா முடிவெடுக்கிறா. இத பார்த்ததும் சேரன் ஓடி வந்து கட்டி புடிச்சுட்டு, "நீ கவலைப்படாத. நான் உன்ன இதுலருந்து காப்பாத்துவேன்" அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல அவங்க 2 பேரும் வந்துர்றாங்க. உடனே இவங்க அவள உள்ள வச்சுட்டு, "அவளுக்கு உடம்பு சரியில்ல. அவ தூங்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா ஃபெரிட்டும் வந்துர்றான். எதுவுமே தெரியாத மாரி எல்லாம் கவர் அப் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சேரன்னால நார்மலாவே இருக்க முடியல. ஏன்னா நடந்த விஷயங்கள் அப்படி. அப்படியே டின்னர் சாப்பிட்டு மேல வராங்க. மேல வரப்போ சேரன் அவசர அவசரமா பெட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சோஃபா போறா. "இங்க பாரு இது தெரியாம நடந்தது. நீ ஏன் இந்த மாரி ரியாக்ட் பண்ற? இன்னும் உன் கோவம் தீரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப இவ நடந்தத சொல்றா. "நான் இத பத்தி அவட்ட கேட்டேன். நான் உன்ன கேட்க வேண்டான்னு சொன்னேன்ல. நான் கேட்டேன். இத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ, அப்பா வந்துட்டாரு. என்ன அடிச்சு போட்டு, அவளையும் அடி அடின்னு அடிச்சு, சீக்கிரமா அவள ஒரு கல்யாணம் ஆன ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க போறாரு. ஆல்ரெடி அவனுக்கு பையனும் இருக்கான். இப்படி ஒரு இடத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. இதெல்லாம் உன்னால தான் நடந்தது. உன்னோட அசிங்கமான எண்ணத்தினால. நீ ஒரு அசிங்கமானவன் தெரியுமா? யாரா இருந்தாலும் உனக்கு என்ன வேணுமோ அதத்தான் பாப்ப. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உன்னோட யூஸ் மட்டும் தான் பாப்ப. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் உனக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிப்ப. அப்பேற்பட்ட அசிங்கமானவன் தான் நீ" அப்படின்னு சொல்லி சொல்றா. "இங்க பாரு, அவசரப்பட்டு வார்த்தைகள் விடாத. நம்ம ஏதாவது பண்ணலாம். நம்ம சுனாக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல சுனா அழுதுட்டே கால் பண்றா. "நாளைக்கு நைட்டே நான் கிளம்ப போறேன் ஆன்டெப்க்கு. நாளான்னைக்கு காலையில கல்யாணம். என்னால முடியாது. அவன் மட்டும் என் மேல கை வச்சான்னா, நான் செத்தே போயிருவேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னால முடியாது. என்னால இது முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுகுறா. "ப்ளீஸ் அக்கா அழுகாத. இப்படிலாம் சொல்லாத. நான் ஏதாவது பண்றேன். நீ தயவு செஞ்சு அழுகாத" அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் ஃபெரித்தோட கைய தான் பிடிக்கிறா. என் அக்கா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்றா. நாளைக்கு அவங்க ஆன்டெப் போறாங்க. நாளான்னைக்கே கல்யாணம். நம்மளுக்கு நடந்த மாரி. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. எனக்கு என் அக்கா வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுகுறா. "என்ன சொல்ற? நான் தான் ஒரு அசிங்கமானவன்ல. இவ்ளோ நேரம் என்ன பத்தி இவ்ளோ அசிங்கமா பேசுன. இப்ப வந்து ஹெல்ப் கேட்குற. உடனே எல்லாம் மாறிடுச்சா? நான் தான் சின்ன கேப் கிடைச்சாலும் அத யூஸ் பண்றவனாச்சே. அப்ப என்கிட்ட நீ வந்து நிக்கிற. இத நான் யூஸ் பண்ணிக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் அத எடுத்துட்டு வந்து குடுத்து, "இது போட்டுட்டு வா. ஏன்னா நான் அப்படிப்பட்ட அசிங்கமானவன் தானே.
எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கிறவன் தானே. இத போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான். ஃபெரித் வேண்டாம் ப்ளீஸ் இத பண்ணாத. நான் அப்படிப்பட்டவன் தானே இப்பதானே சொன்னேன். அப்ப இத பண்ணு. என் தேவையெல்லாம் இது மட்டும் தானே. நீ அப்படிதானே என்ன பாக்குற. நான் அப்படிதானே. அப்ப நீ இத பண்ணு அப்படின்னு இவன் கேக்குறான். இவ வேற வழி இல்லாம உள்ள போய் அழுதுட்டு தன்னை தேத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வெளியே வரா. ஃபெரித்தோட உண்மையான முகமும் உண்மையான குணமும் வேற. பட் சேரனோட வார்த்தைகளால காயப்பட்ட இவன் இந்த தப்ப பண்ணுவானா? சேரன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா? அவங்க அக்கா எப்படி காப்பாத்தப்படுவா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க எல்லாரும் டெய்லி எபிசோட்ஸ் கேக்குறீங்க. பட் என்னோட பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்னால என்னால 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு எபிசோட்ஸ் போட முடியுது. சாரி ஃபார் தட். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.